இங்க நாசால வேலை பார்த்துட்டு இருக்க இந்த கருப்பினத்தை சேர்ந்த லேடி காஃபி குடிக்கிறதுக்காக மிஷின்ல இருந்து காஃபி புடிச்சிட்டு வராங்க. அதை சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பாக்குற பார்வையிலே அவங்க அந்த காஃபியை குடிக்காம கீழே வச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவங்களுக்குன்னு தனியா ஒரு கெட்டல்ல காஃபி பிரிச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாத்ரூம் போகணும்னா கூட 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பில்டிங்க்கு தான் போக வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா இவங்களோட மேக்ஸ் டேலண்ட பார்த்து ஆல்ரெடி இவங்க இருந்த வேலையில இருந்து ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு இப்பதான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அங்க வந்து பார்த்தா எல்லாருமே வெள்ளக்காரங்களா இருக்காங்க. அதனாலே இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஒரு நாள் இவங்களுக்கு கொடுக்கிற ஃபைல்ல முக்கியமான ஒரு டேட்டாவை மார்க்கரை வச்சு மறைச்சுதான் இவங்க கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதை லைட்டுக்கு மேல தூக்கி பார்த்து இது நிலாக்கு போற மிஷன் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அதை வச்சே இவங்க யாருமே சால்வ் பண்ண முடியாத ஒரு மேக்ஸ் கால்குலேஷனை அசால்ட்டா சால்வ் பண்ணி போர்ட்ல எழுதி வச்சுட்டு பாத்ரூம்க்கு போயிடுறாங்க. இப்ப அவங்க போர்ட்ல எழுதி வச்சிருக்கத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இது மூலியமாவே ஹையர் ஆபீசர்ஸ் வரைக்கும் இவங்களோட டேலண்ட் தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கொற்ற மழையில பாத்ரூம் போறதுக்காக அவங்க பக்கத்து பில்டிங் வரைக்கும் போயிட்டு வராங்க. அது தெரியாத இந்த ஹையர் ஆபீசர் இவங்க ஏதோ வேலை பார்க்காம எங்கேயோ சுத்திட்டு வராங்கன்னு தப்பா நினைச்சிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமா திட்டி விட்டுறாரு. அந்த கோவத்துல மனசுல இருந்த எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் சொல்லி அழுதுடுறாங்க. அப்பதான் இங்க நடக்கிற எல்லா கொடுமையும் ஹையர் ஆபீசருக்கே தெரிய வருது. சோ இனிமேல் இந்த பில்டிங்ல எல்லாருமே சமந்தான் சொல்லி அந்த போர்டையே அவர் அடிச்சு உடைச்சிடுறாரு.